இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நீ என்னை விட்டுவிடு என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். அப்படியென்றால் தேவன் செய்ய நினைப்பதை செய்ய விடாமல் மோசே தடுத்து நிறுத்துவதால் என்னை விட்டுவிடு என்று கர்த்தர் சொன்னார். தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணங்களை பெற்று வர மோசே சீனாய் மலைக்கு சென்று வருகிற அந்த நாட்களுக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம் ஆகிய கிரியைகளில் ஈடுபட்டு தங்களை கெடுத்து கொண்டதினால் கர்த்தர் அவர்களை அழிக்கும்படி முடிவு செய்தார். ஆதலால் நீ என்னை விட்டுவிடு, இந்த ஜனங்களை அழித்துவிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னாலும் மோசே சுயநலமாய் யோசிக்காதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படாதபடி மோசே திட்டவட்டமாக தேவனிடம் மன்றாடி ஜெபிக்கிறவனாக இருந்தான். நம்மை படைத்த தேவன், இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின தேவன் ஒரு மனிதனிடம் என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் ஜெபத்தினாலே இந்த மோசே தேவனை கட்டுப்படுத்துகிறான். தன்னுடைய மக்கள் அழிந்து போகாதபடி அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறான். இப்படிப்பட்ட மனிதனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். ஆதியாகமத்தில் யாக்கோபு, நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று இரவு முழுவதும் தேவனோடு கூட போராடினான். உலக ஆசிர்வாதத்துக்காக தன் சகோதரனிடம் போராடி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த ஆசிர்வாதத்தை பெரிதாக நினைக்காதபடி தேவனுடைய ஆசிர்வாதம்தான் தனக்கு வேண்டும், அதுதான் தனக்கு தேவை, அந்த ஆசிர்வாதம்தான் தன்னுடைய சகோதரனிடமிருந்து தன்னை பாதுகாக்கும், அதுதான் நிரந்தர ஆசிர்வாதம் என்பதை அறிந்து கொண்டவனாக அந்த ஆசிர்வாதத்துக்காக தேவனோடு போராடினான். பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விட்டுவிடு என்று கர்த்தர் சொன்ன போதிலும் கூட அவன் அவரை விடாமல் தேவனோடு போராடி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனை தள்ளிவிட்டு சென்றிருக்க முடியும், ஆனால் அப்படி செய்ய விருப்பமில்லாமல் நான் போகட்டும் என்று கர்த்தர் சொல்லி அவன் ஜெயிக்க தன்னை விட்டு கொடுக்கிறார். ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படாதபடி தேவனிடம் மன்றாடி ஜெபித்து 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்டு தொடர்ந்து ஜெபித்து 10 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து ஜெபித்தான். சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவன் அழிக்கும்போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அப்படி கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற விதத்தில் நம்முடைய ஜெபம் காணப்படுகிறதா? ஜனங்கள் பெரும் பாதகம் செய்யும் போது, தேவன் மக்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த போது ஒரு மனிதன் ஜெபித்து அழிவை தடுக்கிறான். ஒரு மனிதன் ஜெபித்து தன் சந்ததிக்கான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஒரு மனிதன் ஜெபித்து தன் அண்ணன் மகனின் அழிவை தடுக்கிறான். இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய மனதை, கரத்தை திருப்பக்கூடியதாக இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மோசேயை போல தொடர்ந்து ஜெபித்து எங்கள் தேசத்து மக்களின் அழிவை தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கவும், நான் போகட்டும் என்று தேவன் சொன்னாலும் தொடர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபை போல போராடி ஜெபிக்கவும், ஆபிரகாமை போல எங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் காப்பாற்றப்படும்படி மன்றாடி ஜெபிக்கத்தக்கதான கிருபை தாங்க. எங்களை நினைவு கூறுகிற விதத்தில் எங்களுடைய ஜெபங்கள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.